ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டின்னர் ரெசிபி வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 மணி போலயே வந்து நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் ஒரு 6:30 மணிக்கு எனக்கு சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு துணி போட்டு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுட்டேன். இடையில வந்துட்டு தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கும் வெங்காயமும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பும் சீரகமும் போட்டு வெங்காயத்தை போட்டுக்கினேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டேன். பசங்க சாப்பிட்றதுன்றதுக்காக பச்சை மிளகா 2 பச்சை மிளகா தான் போட்டேன். 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டேன். அது கூட சேர்ந்து உப்பு போட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வர வதங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு நல்லா வதக்கினே இருக்கும்போது தக்காளி அப்படியே சாப் பண்ணிவிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிட்டுன்னு சொல்லிட்டு வதங்கினே அந்த தக்காளியும் வதக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சு விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சா நல்லா தக்காளி வந்து தொக்கு மாரி ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டேன். கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் போட்டேன். அது காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு 1 டீஸ்பூன் போட்டேன். போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூடி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மூடி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா எண்ணெய் ஃபுல்லாக திரண்டு வந்துடுச்சு. அப்புறம் கொத்தமல்லி தழையை தூக்கி ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து நடுவில் குழப்பி விட்டுட்டாரு. 2 முட்டை உடச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரே முட்டை எடுத்துன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 3 முட்டை எடுத்துகிட்டு வந்தார். 3 முட்டை எடுத்துகிட்டு வந்து உடச்சி ஊற்றியாச்சு. அதில் ஊற்றிட்டு லைட்டாக தான் கிண்டி விட்டேன். ஏன்னா அப்போ தான் முட்டை வாய்க்கு தெம்பட நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு முட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சதுக்கப்புறம் சப்பாத்தியும் சைடில் போட ஆரம்பிச்சிட்டேன். அது இப்படி போட்டு அப்படி போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் கூட. அவர் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ பார்க்குறீங்களா, அதான் பண்ணியிருக்கார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா